வணக்கம் வணக்கங்க. வணக்கம் இருக்கட்டப்பா. ஆய் தெய்வீகம் போன்ற திருச்சபை. இந்த திருச்சபையின் முன்பாக நான் வருகிற நேரம் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, யாராயிலும் விளக்க. மகாராஜா அருகாமையில் குடி மாதிரி நான். உண்மைதான். எனக்கு தெரிந்தாலும் இங்க உட்காந்து பார்த்துனே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிந்தாலும் ஆனா தூங்கும் தெரியுமா? தூங்குறவங்களுக்கும் தெரியுமா? ஆமா, தூங்குவங்களுக்கு தெரிஞ்சு வேணும். தங்கள் புகழை தாங்களே பேச வேண்டும். மந்திரி சொன்னால் அளவு கிடையாது. தன் பெருமையை தானே பேசக்கூடாதுரா. ஆமாங்க, உங்க பேர் புகழை நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும். ஆமா. நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, எக்குலத்தை சார்ந்தவர், என் தாய் தந்தைகளை யாரு, என்னுடைய நாடு எது எது ஒவ்வொன்றாக விளக்கமா சொல்றேன். கவனமா கேளுப்ப. சொல்லுங்க மகாராஜா. திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சம் எங்களுடைய வம்சம். ஆகட்டுங்க. சந்திரகுலம் சந்திரகுல வம்சம். சந்திரகுல வம்சம் எத்தனை தலைமுறை? 36 தலைமுறையாக வாழையடி வாழையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன் சொல்லுங்க. தாய் ஆதி நாளையே என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் என்ன செய்திருக்கிறார்? என்னது? அவனி புவனி என்று சொல்லக்கூடியது 56 நாடு. 56 நாட்டுக்கு தலைநகராக இருக்கக்கூடியது டெல்லியாகிய அஸ்தாபுரப்பட்டணம். அப்பேற்பட்ட டெல்லியாகிய அஸ்தாபுரத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் கானகத்திற்கு வேட்டையாட சென்றாராம். ஆமாங்க. அப்படி வேட்டையாடி வேட்டையை முடித்து ஆற்றங்கரை ஓரத்திலே நீர் குடிப்பதற்காக சென்றிருக்கிற நேரம் அந்த ஆற்றங்கரையிலே அழகான ஒரு பெண் குரல் சிரிக்கும் ஒலியை கேட்டதான். அப்படி அந்த பெண் சிரித்த ஒலி கேட்ட திசையை நோக்கி என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் பார்க்கிற நேரம் அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அழகான ஒரு பெண்ணானவள் நின்று கொண்டிருந்தாளாம். இதை பார்த்த என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் அந்த பெண் மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணிடத்திலே சென்று கேட்டாராம். எப்படி? ஆனால் பெண்ணே, அவனி புவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய என்னுடைய பெயரோ சந்தன மகாராஜன். இப்படி நான் அஸ்னாபுரத்தில் இருந்து கானகத்திற்கு வேட்டைக்கு வந்து நீர் அருந்தலாம் என்ற ஆற்றங்கரை ஓரத்திலே வந்தவர் இருக்கிற நேரம் உன்னை கண்டிருக்கிறேன். இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே உன் ஆசையிலே நான் உன்னுடைய அழகிலே மயங்கி விட்டேன். உன்னை திருமணம் செய்ய எனக்கு ஆசை என்று சொன்னாராம். ஆமாங்க. அப்படி சொன்னபடினே அந்த பெண்ணானவள் சொன்னாலாம். ஆனால் சுவாமி நீ 3 பேர் தூங்குமா? சரியா போகுது. தூங்க சொல்லுங்க. ஒரு நாடுனா நாட்டுக்கு ஒரு அரசன் கண்டிப்பா. அரசன் இடத்திலே ஒரு புத்தி மந்திரிக்கணும். ஆமாங்க. அரசனும் சரியில்லை, மந்திரியும் சரியில்லை. என்ன நாடு பிடிக்கும்? நாடு எப்படியா போயின ஏண்டாலாம் பேசுறாங்க? அவங்க வாய் அவங்க பேசுறாங்க. பேசக்கூடாது. உங்களால்தான் காட்டி உள்ளது. கம்முனு உட்காருங்க. வராதுக்குன்னு பட்டா பட்டானா தோல் உரிச்சு விடுங்க மகனே. சக்காதி கம்முனு உட்காந்துக்கா. அப்படி அந்த பெண்ணிடத்திலே என் தந்தையாகிய சந்தன மகாராஜன் கேட்கிற நேரம் அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே நின்று கொண்டிருந்த பெண்ணானவள் சொன்னாலாம். ஆனால் சுவாமி, அவனி புவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு தாங்கள் அரசனாக இருந்தாலும் சரியே, உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லும் வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டாக வேண்டும். எப்படி? உன்னை திருமணம் செய்து கணவன் மனைவி நாம இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் நான் எந்த தவறுகிறான்னாலும் செய்வேன். ஏண்டா ஒரு பொம்பளை நாத்து கல்யாணம் செஞ்சு நான் உன்னுடைய வாழ்கிற நேரம் எந்த தவறையினாலும் நான் செய்வேன். யா இந்த தவறை செஞ்சனே நீ கேட்டுட்டீன்னா அன்னே உன்னை விட்டு ஓடிடுவேன். யா எதுக்குன்னா முடிஞ்சு போச்சு. யா இந்த தப்பை செஞ்சன்னு கேட்டேன்னா அன்னைக்கு உன்னை விட்டு பிரிஞ்சிருவன் என் தாயானவள் சொல்கிற நேரம்
என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் நினைத்திருக்கிறார். எப்படி ஒரு பெண்ணானவர் ஒரு ஆடவனை மணந்து இல்லற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கணவனை மீறி ஒரு பெண்ணானவள் என்னதான் தவறு செய்து விடுவார் பார்க்கலாமே. அப்படி என்று அந்த ஆசையிலே மயங்கிய என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் அந்த ஆற்றங்கரை ஓரத்தை கரையிலே இருந்த பெண்ணானவள் யாரு? என் தாயான கங்காதேவி. என் தாயான கங்கையை மணந்து என் தந்தையாகிய சந்திர மகாராஜ அஸ்தாபுரம் அழைத்து வந்து சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிற நேரம் என் தாயான கங்கையானவள் முதலாக கர்ப்பம் ஊற்றாளாம். கர்ப்பமுற்று 1, 2 என்று சொல்லக்கூடிய 10 மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற நேரம் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்ததா. ஆண் குழந்தை பிறந்த உடனே பிறந்த குழந்தையை கரத்தையே ஏந்தி கொண்டு என் தாயான கங்கையானவள் ஆற்றிலே எரிந்தாளாம். பிறந்த குழந்தையவே. ஆமாடா. அப்பொழுது என் தந்தையாகிய சந்திர மகாராஜனுக்கு ஒரு சந்தேகம். எப்படி இந்த பெண்ணானவள் நம்ம திருமணம் செய்வதற்கு முன்பதாகவே நான் எந்த தவறுனாலும் செய்வேன், யான்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு விட்டு ஓடிடுவோம்னு சொல்லிக்கிறான். ஆமா. பெத்த குழந்தைய ஆத்துல போட்டா ஏன் இந்த குழந்தைய ஆத்துல போட்டேன்னு கேட்டாக்களே இவன் நம்பிக்கிட்டு நிக்க போறா நிக்கவலா ஓடிடுவா. இந்த பெண்ணை மறந்து நம்மளால இருக்க முடியாது. நமக்கும் வயசுக்குது. ஆமா. அந்த பெண்ணுக்கும் வயசுக்குது. ஒரு குழந்தை போனா இன்னும் குழந்தை. அப்படி என்று பொறுமையாக இருந்து என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் 1, 2 என்று சொல்லக்கூடிய 7 குழந்தைகளை பிறக்க என் தாயான கங்கையானவள் ஆற்றிலே எரிந்து கொண்டிருந்தாளாம். எங்க அப்பாவும் நீ ஆத்துல போட்டோன்னு கேட்டபாடு கிடையாது. போயிருவான்றது எங்க அப்பனுக்கு. அப்படி 7 குழந்தைகளும் ஆட்டிலே எரிந்திருக்கிற நேரம் 8வது முறையாக என் தாயான கங்கையானவள் கர்ப்பமாக இருக்கிற நேரம் அஷ்டாபுரம் மக்களை என் தந்தையிடத்திலே முறையிட்டாராம். என்னவென்றால் அரசே, உன் மனைவியான கங்கையானவள் ஒவ்வொரு குழந்தையாக பிறக்க ஆற்றிலே எரிந்து கொண்டிருக்கிறாள். நாளை உனக்கு பின்பு அந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேணும். குழந்தைல என்ன பண்ண முடியும்? அதனால இந்த 8வது முறையாக உன் மனைவியான கங்கையானவள் கர்ப்பமாக இருக்கிற நேரம் இந்த 8வது குழந்தையை நீ கட்டாயம் காத்தாக வேண்டும் என்று உலக மக்கள் முறையிடுகிற நேரம் என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் என்ன செய்திருக்கிறார்? என்னது? 8வது குழந்தையாக இந்த காங்கையை நான் பிறந்த உடனே என் தாயான கங்கையானவள் ஆற்றிலே எரிவதற்கு எடுத்து சென்றாளாம். அப்பொழுது என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் பெண்ணே கங்கா, இந்த 8வது குழந்தையை நான் கட்டாயம் காத்தாக வேண்டும், ஆற்றிலே எரிய விடமாட்டேன். 7 குழந்தைகளை பிறக்க நீ ஆற்றிலே எரிந்து கொண்டிருக்கிறாயே, எனக்கு பின்பு இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு வேணும். அதனால இந்த 8வது குழந்தையை ஆற்றிலே போட விடமாட்டேன் என்று தடுத்தாராம். நிறுத்து போடாத. ஆமா. அப்படி தடுத்த உடனே தாயான கங்கையானவள் சொன்னாலாம், ஆனால் சுவாமி, உன்னை திருமணம் செய்வதற்கு முன்பதாகவே நான் சொல்லியிருக்கிறேன், கணவன் மனைவி வாழ்கிற வாழ்நாளிலே நான் எந்த தவறினாலும் செய்வேன், யான்னு கேட்டேன் அப்படி உன்னை விட்டு ஓடிடுன்னு சொன்னேன். என்னுடைய அழகில மதிமையங்கி நீனு 7 குழந்தைகளை பிறக்க நான் ஆற்றிலே எரிந்து கொண்டிருந்தேன், யான்னு நீனு கேட்டப்பாடு கிடையாது. நானும் விட்டப்பாடு கிடையாது. இந்த 8வது குழந்தையை மட்டும் நீ ஏன் தடுத்துக்கிற? என்ன காரணம்? எப்பொழுது இந்த ஆட்டிலே எரிய வேண்டாம் என்று என்னுடைய தவறை நீ சுட்டி காட்டினாயோ, இந்த நிமிடமே உன்னை விட்டு பிரிகிறேன் என்று என் தாயான கங்கையானவள் என் தந்தையிடத்திலே சொல்லி நகர்ந்தாளாம். அது மட்டும் கிடையாதுடா, குழந்தையாக இருந்த என்னையும் தூக்கி சென்றாளாம் என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் இடத்திலே சொல்லி. ஆனால் சுவாமி, நீ ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும் ஆண்மகன், ஒரு குழந்தையை வளர்த்து பக்குவப்படுத்தி வளர்த்துவதற்கு ஒரு பெண்ணால் தான் முடியும். அதனால இந்த 8வது பிறந்திருக்கக்கூடிய குழந்தைய வளர்த்து தகுந்த வயது வந்தவுடனே உன்னிடத்திலே நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று என்னை தூக்கி கங்கையிலே மறைந்தாளாம். அப்படி கங்கையிலே மறைந்த நேரம் எனக்கோ சரியான வயது வந்தவுடனே சகல கலையும் பரசுராமர் என்ற குருநாதனால எனக்கு சகல கலையும் கற்றுக் கொடுத்து மீண்டும் என் தாயான கங்கையானவள் என்ன குழந்தையாக இருந்து என்னை என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் இடத்திலே ஒப்படைத்தாளாம். அப்படி ஒப்படைக்கிற நேரம் நானும் அஷ்டாபுரத்திலே சீரும் சிறப்புடன் வளர்ந்து இருக்கிற நேரம் என் தாயான கங்கையானவள் என் தந்தையை விட்டு பிரிந்தவுடனே மனைவியோட ஏக்க என் தந்தையை விட்டு போகணும் பாடு கிடையாது. ஆமா, பின்ன ஒரு பொம்பளை படி ஒரு ஆம்பளை என்ன பண்ண முடியாது. ஏண்டா ஹாஸ்பிட்டல்ல 2 நாளுக்குற பால் பாதி காஞ்சி போயிட்டேன். என்ன பண்றது? எங்க அம்மா எங்க அப்பனை விட்டுட்டு ஓடி போயிட்டுக்கிறா. ஆனா எங்க அப்பாவுக்கும் சங்கடம் இருக்கும். அப்படி சங்கடமாக இருந்த நேரம் மீண்டும் ஒரு நாள் நான் அஸ்தாபுரத்திலே இருக்கிற நேரம் மீண்டும் என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் மீண்டும் கானகத்திற்கு ஒரு நாள் வேட்டைக்கு செல்கிறார். வேட்டைக்கு காலையில சென்றவர் மாலை வீடு திரும்புகிற நேரம் முகவாட்டத்துடனே அரண்மனைக்கு வந்தார். அப்படி வந்து எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன், அப்பா
காலையிலே கானகத்திற்கு வேட்டைக்கு செல்கிற நேரம் சந்தோஷமாக சென்றார். மாலை வீடு திரும்புகிற நேரம் முகவாட்டத்துடன் வந்திருக்கிறாயே, என்னப்பா சமாச்சாரம் என்று நான் கேட்டேன். என்ன புலி வந்து கேட்டுதான் ஆகணும். அப்படி கேட்டவுடன் என் தந்தையாகிய சந்தன மகாராஜன் சொல்கிறார், கண்ணே கங்கையா, கானகத்திற்கு வேட்டையாடி களைத்த நான் நீர் குடிப்பதற்காக மீண்டும் ஆற்றங்கரைக்கு சென்றேன். அந்த ஆற்றங்கரையிலே ஒரு அழகான பெண்ணானவள் ஓடம் ஓட்டி கொண்டிருந்தார். அந்த பெண்ணிடத்திலே சென்று, பெண்ணே நான் உன்னை திருமணம் செய்கிறேன் என்று கேட்கிற நேரம் அந்த பெண்ணு எங்க அப்பாவை கேளுன்னு சொல்லிச்சு. அவங்க அப்பாவையே போய் நான் கேட்டேன். அவங்க அப்பா ஒரு பதில் சொல்லிட்டாரா, எப்படி முதல் மனைவி கங்கைக்கு பிறந்தவனும் உனக்கு காங்கையன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை உள்ளது, அதனால 2ஆம் தரமா உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. நான் என்ன செஞ்சேன், அப்பா எந்த மீனவ தலைவன் உனக்கு பெண் கொடுக்க மறுக்கிறானோ அவரிடத்திலே சென்று உனக்கு நானே பெண் கேட்டு திருமணம் செய்யறேன். எல்லாருமே பெத்த பிள்ளைங்களுக்கு அப்பாவாக உனக்கு யாரா கல்யாணம் செஞ்சது? எங்க அப்பா செஞ்சாங்க. பெத்த பிள்ளைங்களுக்கு தான் அப்பா கல்யாணம் செய்ய முடியும். நான் அப்படி கிடையாதுடா, நான் எங்க அப்பாவுக்கே கல்யாணம் செஞ்சு வச்சுவேன். எப்படி? அதே மீனவ தலைவனிடத்திலே சென்று, ஆனால் சுவாமி அவனிபவன் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய சந்திர மகாராஜனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவன் என்னுடைய பெயரோ காங்கைய. உன்னுடைய மகளாகிய மச்சகந்தியின் தந்தையாகிய சந்திர மகாராஜனுக்கு நீ பெண் தர வேண்டும். அதனால காரணம் நான் முதல் மனைவிக்கு பிறந்தவன், இந்த நாட்டை மீண்டும் நான் தான் ஆள்வேன் என்று உனக்கு பயம் வேண்டாம். அதனால நான் இன்றைக்கு நாட்டை ஆளமாட்டேன். சின்ன எங்க சித்திக்கு பிறக்கிற குழந்தைக்கு பட்டம் கொடுத்த நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு திருமணம் செய்து எனக்கும் மனைவி மக்கள் இருந்தது என் பிள்ளைங்க வாரிசுக்கு வரும் தானே? கண்டிப்பா வரும். அதனால திருமணம் என்ற ஆசையே நான் இருக்கிறேன். திருமணமே என் உயிர் உள்ள வரைக்கும் நான் திருமணமே செய்ய மாட்டேன். எங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு கொடுத்தா போதும் அப்படி என்று திருமணத்தையே வெறுத்துவேன். தந்தையாகிய சந்தன மகாராஜனுக்கு மறுமணம் செய்வதற்காக நான் திருமணத்தையே வெறுத்தேன். உலக வழக்கம், இந்த உலகிலே யாரு ஒருவன் செய்ய முடியாத காரியத்தை யாரு ஒருவன் செய்கிறானோ அந்த வேலைக்கு பீஷ்மம் என்று ஒரு பொருள் உண்டு. தந்தையாகிய சந்திர மகாராஜன் திருமணம் செய்வதற்காக மகனாகிய காங்கையை நான் திருமணம் வெறுத்ததற்காக எனக்கு பீஷ்மம் என்ற ஒரு பேரு, பீஷ்மாச்சாரி. என்னுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? 886 ஆயுள் படைத்த பீஷ்மாச்சாரி. ஆமாடா, நான் எப்ப நினைக்கணும். அப்பதான் இந்த யமனே அங்கிட்ட வருவான். யமன் பாட்டுக்கு என்ன வந்து பிடிக்க முடியாது. அப்படி நான் அஷ்டாபுரத்திலே வாழ்ந்துகிற நேரம் என் சிற்றனையாகிய மச்சகாந்திக்கு விசித்திர வீரன் சித்திராங்கதன் என்ற 2 ஆண் குழந்தை பிறக்க இருவருமே சித்திராங்கதன் மடிந்தான். விசித்திர வீரியனுக்கு அம்பிகை அம்பாளை என்ற பெண்களை மணந்து, என் சிறிய தாய்க்கு பிறந்தவர்கள் யாரு? திருதராஷ்டிரன், பாண்டு மகாராஜன், விதுர பெருமான் என்ற மும்மூர்த்தி தேவர்கள் போல 3 பிள்ளைகள் பிறந்தது. என் தம்பி பிள்ளைங்கடா. அப்படி என் 3 பிள்ளைகள் பிறந்து திருதராஷ்டிரனுக்கு காந்தாரிய மணந்து கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதன ஆதிகளோ என் பேர பிள்ளைங்கள் சரியாக 100 பேர். பாண்டு மகாராஜன் குந்தி மந்தார என்ற 2 பெண்ணை மணந்து பாண்டவர் ஐவராஜா குலம் என் பேர பிள்ளைகள். இது 100, இது 105 பிள்ளைகளுக்கும் தாத்தாவாக இருக்கக்கூடிய காங்கையன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரி. அப்படி இருந்தாலும் அப்படி பேர பிள்ளைய பாண்டவர்களும் கௌரவர்களும் சிறு பிள்ளைகளாக இருக்கிற நேரம் சகல கலைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிற நேரம் பேர பிள்ளையாகிய பாவியான துரியோதனம் ஒரு நயவஞ்சகண்டா. எப்படி? அவனிபவன் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டை தான் ஒருவனையே ஆள வேண்டும் என்ற ஒரு பொறாமை குணம். எத்தனை இந்த தாத்தா எத்தனை புத்திமதிகளை எடுத்து சொல்லி என் பேரனாகிய துரியோதனன் என் வார்த்தைக்கு செவிச்சாத்ததே கிடையாது. இருந்தாலும் சித்தப்பா பிள்ளையாகிய பாண்டவர்களை எப்படியாகிலும் அடிக்க வேண்டும் என்று எத்தனையோ வஞ்சகம் செய்தான். பாவியான துரியன் பாண்டவருக்கு செய்த வஞ்சகம் என்றால் 1000 தலைப்படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் கடைசியாக பாவியான துரியோதனன் பாண்டவர்களை என்ன செய்தான்? மகனாகிய லக்னகுமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று பொய்யோலையை எழுதினான். பொய்யோலையை மெய்யோலை என்று நினைத்த பாண்டவர்கள் தேவியான பாஞ்சாலை அழைத்துக் கொண்டு அஷ்டாபுரம் வருகிற நேரம் அத்தானாகிய ஜகனியை விடுத்து சூதினால் பகடையாடி நாடு நகர நவனிய செங்கோல் ஆணைக்கேன பண்டு பண்டார் உப்புச்சட்டி வரகூடு அனைத்தும் பறித்தான். பறித்த துரியோதனன் ஒரு கட்டளை போட்டான். சூதாட்டத்தால் தோற்ற நாட்டை பாண்டவர்கள் மீண்டும் பெற வேண்டும் என்றால் 6 வனவாசம், காட்டிலே 12 வருஷம், நாட்டிலே ஓராண்டு மறைந்து வாழ வேண்டும்.
13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று குரு பெரியோர்களுக்கு முன்னதாக சொன்னான் பாவியான துரியோதனன். அப்படி சொன்னபடினே குரு பெரியோர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட என் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் தேவியான பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு ஆரண்யான வனவாசத்தில் இருக்கிறாங்க. ஆமாங்க. நாட்டிலே சீரும் சிறப்புமாக வாழ்ந்து இருக்க வேண்டியவங்க கானகத்திலே வனவாசம் இருந்து கொண்டிருக்கிறாங்க என் பேரப்பிள்ளைங்க. இருந்தாலும் என்றைக்கும் இல்லாமல் படிக்கு என்னதான் தாத்தா இருந்தாலும் சந்திரகுல வம்சத்திலே வயது அதிகமான வயது படுத்தவன் நானே. என்னுடைய வார்த்தைக்கு பாவியான துரியோதனன் மதிப்பு கொடுப்பது கிடையாது, என்னைக்கும் கிடையாது. அப்படி இருந்தும் இன்றைய தினத்திலே தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி வர வேண்டும் என்று என் பேரப்பிள்ளையாகிய துரியோதனன் அழைத்திருக்கிறார். வாங்க ஓடோடி சென்று தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி வந்திருப்பதாக துரியனிடத்திலே சொல்லு. ஆகட்டும். எங்கடா எங்க தாத்தா பையா கோவக்காரரு வந்துங்கிறது எங்க தாத்தா. நீ போடா கோத்தா தாத்தா. கண்ணே துரியோதனா. வணக்கம் 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 வணக்கம். ஆகட்டும்பா தாத்தா. உட்காரு உட்காரு. ஆகட்டும் ஆகட்டும். கண்ணே துரியோதனா. அப்படி போகணும் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய துரை துரியோதனன் யாருக்கு வணங்கா முடிப்படைத்தவன். அப்பேற்பட்ட தனரேகையுடைய என் பேரப்பிள்ளையாகிய துரியோதன தாத்தாவாகிய 886 ஆயுள் படைத்த பீஷ்மருடைய பாதத்தை பணிந்ததனால என்றென்று உன் எண்ணம் போல் வாழ்வாய் என ஆசீர்வாதம்டா. கண்ணியமான தாத்தா எவடியா மகன் தாசி மகன் வேசி மகன் என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று என்னைக்கு சுகமாயிரான்னு சொல்றது. உன் எண்ணம் போல வாழ்ட்டுன்னு சொல்றான் இந்த தேயினி மகனம். நல்ல எண்ணம் தான் தானே, புளிங்குட்டி பெத்தம் தான் தானே தாத்தா. கண்ணே துரியோதனா. பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களை போல சின்னவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும் தாத்தா. கண்ணே துரியோதனா. ஓடோடி தாத்தாவை அழைத்தா ஓடோடி வந்து பாதத்தை பணிந்தா ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் என்றைக்கும் இல்லாமல் படிக்க இன்றைய தினத்தையே மந்திரியை விடுத்து தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி ராஜசபைக்கு வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாய். என்னடா சமாச்சாரம்? தாத்தா உனக்கு முன்னாலே பேரரசு என்னை கொஞ்சமானும் மதிக்கிறானாயும் மகாராஜா மட்டால்கார கூப்பிட நினைச்சுங்க. தாத்தா நீ கையில் வச்சிருந்ததுல ஒண்ணு குடுக்கணும் தாத்தா. நீ சொல்லு மகாராஜா.
யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரிஞ்சு இல்ல பேசணும். நான் உங்ககிட்ட கை கட்டிட்டு பாருங்க மரியாதை. இந்த அழகு எங்க தாத்தாக்கு நான் எதுவுமே எடுத்துட்டு வரதில்ல. எல்லாம் எங்க தாத்தாவே எனக்கு சதமா எண்ணிங்கிற தாத்தாவே. ஆமா ஆமா தாத்தா உனக்கு முன்னால என்னை கேவலம் பேசினா உனக்கு மரியாதைக்குமா தாத்தா? கண்ணே துரியோதனா, தாத்தா நம்ம சோறு தின்ற பையன் தின்றோம். அவன் நம்ம கிட்டே இருக்கிறவன். கேறவன் டேய், அவன் நண்பனுக்கு நண்பன், மந்திரிக்கு மந்திரி, மந்திரிக்கு மந்திரி. இன்னும் குறை கிடையாது. அதனால இருந்தாலும் கண்ணே துரியோதனா, இன்றைய தினத்திலே மந்திரியை விடுத்து தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி ராஜசபைக்கு வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாயே, அழைத்த சமாச்சாரம் என்னடா? நான் என்ன செய்வேன் தாத்தா? இந்த கெடுபதி நான் எதை சொல்லட்டும் தாத்தா? நான் எதை சொல்லாம இருக்கட்டும்? சொல்லாம தான் மனசு கேட்காதே. கண்ணே துரியோதனா, 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய பேரரச துரியோதனன் 99 தம்பிமார்கள் அருகாமையில் இருக்கிற நேரம். அது மட்டும் கிடையாது, கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய வளம் பெற்ற குருநாதர்கள் அருகாமையில் இருக்கிற நேரம் போது உனக்கு என்னடா சொல்ல முடியாத சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? எனக்கு பங்காளியாது யாரு தாத்தா? உன்னுடைய பங்காளிங்க, உன்னுடைய சித்தப்பா பிள்ளைங்கடா. சித்தப்பா பஞ்ச பாண்டவர ஐவராஜக்களும் உனக்கு பங்காளிங்கப்பா. அந்த ஐவர் பாண்டவர் சொக்கிட்டாங்க தாத்தா. இவங்களாம் சொக்கு பிடி போட்டுச்சு. இவங்க எப்படி சொக்கினாங்களோ அவங்களும் அதே மாதிரி சொக்கிட்டாங்க தாத்தா. தாத்தா கண்ணே துரியோதனா, அந்த 5 பேர்களை பஞ்ச பாண்டவர்கள் தாத்தா காணயத்துல 8வது வனத்துல இறந்து போயிட்டாங்களாம் தாத்தா. கண்ணே துரியோதனா, உன்னுடைய சித்தப்பா பிள்ளை ஆகிய பஞ்ச பாண்டவர் ஐவராஜாக்களும் தேவியான பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு உன்னுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு வனவாசம் போயிருக்காங்க. அப்பேற்பட்ட உலகமே போற்றக்கூடிய உத்தமராக இருக்கக்கூடிய பாண்டவர் ஐவராஜாக்களும் அடிந்து விட்டாரா? இறந்துட்டாங்களா தாத்தா? நல்லவனுக்கு காலம் கிடையாதுடா. கெடுவான் கேடு நினைப்பான். எவன் ஒருத்தன் நல்லதே நினைக்கிறானா அவனுக்கு நல்லதே நடக்கும். எவன் ஒருத்தன் கெட்டதே நினைக்கிறானா அவனுக்கு கெட்டது தான் நடக்கும். பாண்டவருங்க கெட்டதே நினைக்காம பாண்டவர்கள் உத்தமரா இல்ல இந்த கௌரவர் உத்தமரா என்று உலகத்தும் அறிந்த விஷயம் இருக்கட்டும். இருந்தாலும் என் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜாக்களும் மடிந்தார் என்ற வார்த்தையை உனக்கு சொன்னது யாரு? மாமா தாத்தா மாமா இவர் தான் சொன்னாரா? இந்தாலே சொன்னது. என்ன துரியோதனா, சற்று நீ அமைதியா இருப்பா. உன் மாமங்கிட்ட கொஞ்சம் சொல்லணும், பேசணும். அடே ஜெகனி தாத்தா, ஜபியா யாராமன் தோல்வாயா? என்ன பண்றது தாத்தா? அவனுக்கு எதுவும் உள்ளவே வேலைக்கு மாட்டேங்குது. ஏவுடி ஆளுக்கு பிறந்த கண்டார ஓடி பையன் போறான். இவனும் பார்த்த மாதிரியே சொன்னான் தாத்தா. அடே ஜெகனி தாத்தா, சந்திரகுல வம்சத்தையே வேரோடு கருவறுக்க வந்திருக்க கூடிய நீ அஷ்டமாம் சனியா 7.5 சனி. இது ஒரு சனி.
இந்த சனி பேசி அந்த சனி கேக்குது. இது யாழ்ற அது யாழ்ற 15 சேர்ந்துருச்சு. சந்திரகுல வம்சம் வேரோட இப்ப மண்ணாகணும். என்னென்ன பின்ன அதுங்கட்டிக்கு எங்க வீட்டை விட்டு போற அடே ஜெகனி பாண்டவர் ஐவராஜாக்களும் 8வது எரிவனத்திலே கட்டாயம் மரணம் அடைந்து விட்டார் என்ற வார்த்தையை துரியனுக்கு சொன்னது நீந்தானா? சொன்னது நான் தான். அட பாவி, நீடா வீட்டுல நான் நடந்ததை சொல்லுகிறேன். நீ நாசமா போக. ஏடா டேய், நீ நாசமா போவியா இல்ல உன் வார்த்தையே கேக்குறேன்? எவன் நாசமா போவான் தெரியாது. அது போயிடுச்சு. ஏடா அது அனுப்பங்காட்டிங்க இது போறதில்ல, இது அனுப்பங்காட்டிங்க அது போறதில்ல, ரெண்டும் போயிடுச்சு. ஆடி கூடி சந்திரகுல வம்சம் வேரோட அழியறது நிச்சயம். ஆமா, இருந்தாலும் உனக்கு என்ன தாத்தா சத்தியாகம்? டேய் ஜெகனி தாத்தா, என் இளைய மகனாகிய பாண்டு மகாராஜனுடைய கர்ம காரியத்துக்கு வந்தவன் கண்டாரோலி பையன் விட்டுக்கு ஏண்டா அமுதந்த முனிவர் சாபத்தினால் பாண்டவர் ஐவராஜாக்களுக்கும் தந்தையாக இருந்த கூடிய பாண்டு மகாராஜன் அமுதந்த முனிவர் சாபத்தினால் மடிந்த உடனே காரியத்துக்கு வந்தான் சமந்தி விட்டுக்கு. சமந்தி விட்டுக்கு வந்த தேவடிய பையன் சாவு சோறு அவன் மேட்டுக்கா ஏண்டா சாவுக்கு வந்தான் ஒரு மலம் கோடி போட்டுட்டு 5 நாள் காரி சோறு தின்னுட்டு போயிட்டுக்கணும். அப்படியே ஓட்டிக்கணும். சாவுக்கு வந்தவன் காரியத்துக்கு வந்தவன் இங்கே நின்று போயிட்டான். ஒண்ணுக்கு ரெண்டா அந்த துரியோதனுக்கு எடுத்து சொல்றது. ஆமா, ஏன்டா இவன் வீட்டுல போனவங்களா இல்ல இவன் பேச்சு கேக்குறானே அவன் வீட்டுல போனவங்களா? இவங்க 2 ஆளு என்னைக்கு சேர்ந்தாங்களா? 2 ஆளு என்னைக்கு சேர்ந்தாங்களா? என்னுடைய வார்த்தைக்கு இந்த துரியோதனம் மதிப்பு கிடையாது. டேய், இந்த நாடு எனது. எங்க அப்பாவுக்கு நான் யாரா? எங்க அப்பாவுக்கு மறுமணம் செய்வதற்கு நான் ஒரு சத்தியம் மட்டும் செய்யாதிருந்தேன்னு நான் திருமணம் செஞ்சிருந்தேனா எனக்கும் உன்னை போல வாலிப பசங்க இருந்துக்கும். இந்த நாடு பூரா என்னுடைய நாடு. நான் போட்ட பிச்சை ஏண்டா, நான் போட்ட பிச்சை பேசுறாங்க. ஏண்டா அந்த பிச்சைல இந்த பிச்சை எடுக்க வந்தோம். இந்த பிச்சை ஏண்டா சூதாடியது இவனே. ஏடா நாட்டை பறித்தது இவனே. பாண்டவர்கள் தன்னுடைய தலைவிதிப்படி வனவாசம் போயிட்டாங்க. பாண்டவர் எப்படியா இருக்கட்டும், அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் சரி சுகமா இருந்தாலும் சரி பாண்டவர் செத்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட காரணம் என்ன? காரணம்? இந்த அவனி புவனி என்று சொல்லக்கூடிய பாண்டவர் ஐவராஜாக்கள் மடிந்து விட்டால் இந்த நாடு உலகம் அனைத்தும் தான் ஒருவனையே ஆளலாம் என்ற கர்வம் இவனுக்கு. அந்த ஆளுக்கு அடே ஜெகனி, பாண்டவர் ஐவராஜாக்களை 8வது எரிவனத்திலே மடிந்து விட்டார் என்ற செய்தி சொன்னது நீந்தான். நான் தான் சொன்னேன். ஆமா டாடாய், எப்படி பாண்டவர் ஐவராஜாக்களை மடிந்த நீ கண்ணார பாத்தியா? கண்ணார பாத்தியான்னு கேக்குறியா? பாத்தியாடா தாத்தா, நாங்க வனம் தேடி பாண்டவரை பார்க்க போனோம். எங்களுடைய மந்திரிங்க பார்த்து 8வது வனத்துல செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. அதை வச்சு நான் சொல்லுகிறேன். பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, சொல்லுவாரு பேச்சு கேட்காத, குடிக்காத. இவனுக்கு யாராவது சொன்னானா அந்த பேச்சு எடுத்துன்னு போய் இவன் அவனுக்கு சொன்னானா, அவன் எனக்கு சொன்னானா, நானும் உனக்கு அடே ஜெகனி, தன் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஐவராஜாக்களை 8வது எரிவனத்திலே கட்டாயம் மரணம் அடைந்து விட்ட வார்த்தையை நீ தானே சொன்ன. நல்லடா ஜெகனி, பொண்ணு கூடுதல் சம்பந்தி இப்படி சம்மதி முறையாக்கணும். ஏடா பங்காளி முறையாக்கணும். சம்மந்தி வீட்டுக்கு வந்தாங்களா, சால் சோறு எத்தனாங்களா, காரியத்தை பார்த்தாங்களா, ஒரு மூலம் கோடி போட்டாங்களா, வீட்டு நம்பினாங்க. ஏண்டா இவன் வீட்டுல போனவங்களா? என் மகனாகி பாண்டு மகாராஜன் காரியத்துக்கு வந்தான். ஒரு மூலம் கோடி போட்டுட்டு காரி சோறு தின்னுட்டு போயிட்டுக்கணும். அங்க காரியத்துக்கு வந்தவன் இங்கே நின்னுட்டான். இவன் சொல்றதான் அவன் கேக்குறான், அவன் சொல்றதான் இவன் கேக்குறான். இவங்க என்னைக்கு போவாங்களா தெரியாது, போயிருவாங்கடா. டேய்,
யார் ஒருவன் இந்த பூவியிலே பிறந்து நல்லவன் 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 நல்லதையே நினைத்ததே உண்டானால் நீடுலி கால வாழலாம் கெட்டதை நினைக்க அப்படி காஞ்சி கருவாடா அடியே பீஸ்மா அடியே அல்லடா பீஸ்மா சொல்றாரு இவன் கொல்லைக்கு பண்ணி குடி ஜெகரின்னு சொல்றாரு எப்பேற்பட்டவன் இவன் சுயவரத்துக்கு போனாங்க அலங்கர போட்டிக்கு சரி எங்க போனாங்க காசிராஜ போனாங்க காசிராஜ மகள் அம்பி அம்பா அம்பாலிகை மூணு பெண்கள் அலங்கர போட்டியில போய் இவங்க கல்யாணம் தம்பி விச்சுக்கன்னு கல்யாணம் பண்ணி வந்தான் பாவம் இந்த இவருக்குதான் மாலை போன வந்தா அந்த அம்பான்ற போட்டு ஃபர்ஸ்ட் எனக்கெல்லாம் இல்ல பின்னால போடு அப்படி சொல்லி போட்டான் ஓ இவங்களுக்கு பின்னால சொல்ல எல்லாம் ஒன்னு அடுத்த மாலையை போட்டான் வண்டி ஏற்றிட்டு வரும்போது அந்த அம்மா பெண்ணு சொல்றான் ஆஹா நான் எங்க மாமனதான் விரும்பினேன் சாலுராஜனை விரும்பினேன் மலையரசன் மலைய நாட்டு மன்ன சாலுராஜனை விரும்பினேன் அதுக்குள்ள கழுத்துல மாலை போட்டேன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னாரு சரி அம்மா நீ யாருமே ஆசைப்பட்டு அங்கேயே போன்னு சொல்லி இவர் அனுப்பிட்டாரு இங்குதான் அங்க போன அந்த அம்மா பொண்ணு ஏண்டி எப்படி சம்பளம் கூட நீ போனியோ இங்க வரமா போடி அவன் முடக்க இங்கிருந்து முடக்க அந்த பொண்ணு பாவம் இருந்து போய் செத்து போச்சு அந்த அம்மா பொண்ணு வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணி என்னன்னு தெரியுது இல்ல என்னோட நீ ஆள் சரிடா போ இது என்ன மாசம் இதா என்னடா ஆடி மாசம் இந்த விறப்பு விரைக்கிறத இந்த விறப்ப கொள்ளை ஓட்டி விறப்பு இறக்கணும் ஆமா விறப்பு இறக்குள்ள ஒருத்தன் விண்ணானம் பேசினு திரும்பினானா சரி அறுக்கிறப்ப அறுவாலை எடுத்துன்னு கொல்லைக்கு வந்தானா என்னத்தான் இருக்கிறது ஒண்ணுமே இல்லையே பிரச்சனை தான் நிக்குவாங்க இல்ல விரைக்குள்ள விண்ணானம் பேசிட்டு அறுக்கிறப்ப அறுவாலை எடுத்துன்னு வந்தானா இவன் பேசுறான் அஷ்டமான் சனியா அம்பா பெண்ணின் வாழ்க்கையை நான் கெடுத்தவனா எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன் அம்மா நான் என் உயிரை போனாலும் நான் கல்யாணம் செய்ய மாட்டேன்னு அந்த பொண்ணு என்ன மாப்பிள்ளைன்னு நினைச்சது என்னுடைய தவறா கிடையாது ஏண்டா நான் அந்த பெண்ணு மீது ஆசைப்பட்டு கொண்டிருந்தா என்னுடைய தவறு அந்த பெண்ணை நான் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்கிது நான் பொறுப்பு கிடையாது தன் மாமா தாய் மாமன் ஆகிய சாலு மன்னனை விடுத்து என்னுடைய தேரிலே ஏறி அட்னாபுரம் வருகிற நேரம் அம்மா நானும் என் தந்தையாகிய சந்திர மகாராஜனுக்கு மறுமணம் செய்வதற்காக நான் திருமணம் என்ற ஆசையை எடுத்துட்டேன் என் தம்பியாகிய விசித்திர வீரனுக்கு அழகர்பட்டிக்கு தான் நான் வந்தேன் நான் மாப்பிள்ளை நான் கிடையாது அந்த பொண்ணு வளைச்சு அனுப்பிட்டு நீ போய் உங்க மாமனை அந்த யார் மீது நீ ஆசைப்பட்டாயோ அதே தாய் மாமனை சாலுவ மன்னனை மணந்து கொள் என்று சொன்னேன் அந்த பெண்ணானவள் மீண்டும் அஷ்டாபுரத்திலிருந்து கொங்கண தேசம் சென்று தன் மாமனாகிய சாலுவனிடத்திலே கேட்கிற நேரம் அந்த சாலுவ மன்னன் சொல்லியிருக்கிறான் அடியே பாவி குழந்தை பிறந்த நாள் முதல் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எனக்கு நீனே உனக்கு நான் என்றே வளர்ந்து கொண்டிருந்தோம் அவனிபுமணி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டு அரசன் அழகர் போட்டிக்கு வந்திருவதை கண்டு அவன் மீது ஆசைப்பட்டு நீ போயிட்ட அதனால நீ அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுவ ஒரு நாட்டு அரசன் வந்தான்னு சொல்லிட்டு நீ தாலி கட்ட இருந்த புருஷனை நீ கைவிட்டுவ போடி போடின்னு அவன் வளைச்சு முடுக்க ஏண்டா இதுக்கெல்லாம் நான் பொறுப்பா நீ எப்படி பொறுப்பா முடியும் நான் பொறுப்பாடா கிடையாது பையன் பேசலாம் யார் மாமா அத்தானாகிய ஜெகனி சொன்னார் பாண்டவர் ஐவராஜாக்களை 8வது எரிமனத்திலே கட்டாயம் மரணம் அடைந்து விட்டார் என்று மாமா சொன்னாரு மாமா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ 5 நாளைக்கு பண்ணணுமா 11 நாளைக்கு காரி பண்ணணுமா காவேரியில் வைக்கலாமா ஊட்டாண்டு வைக்கலாமா இதான் உன்னோட எண்ணம் அடே துரியோதனா பாண்டவர் ஐவராஜாக்களை எப்பேற்பட்டவர் பாண்டவர் ஐவராஜாக்களோ
கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் திசை மாறி மேற்கே முளைத்தாலும் வானத்திலே உள்ள நட்சத்திரங்கள் அனைத்தும் நெல்லிக்கனி போல கீழே உதிர்ந்தாலும் போயிட்டாலும் அலைக்கடலில் உள்ள நீர் அறவே வச்சினாலும் பாண்டவர் ஐவராஜாக்களுக்கும் மரணம் என்பதே கிடையாது, அழிவு என்பதே கிடையாது. அவங்க தெய்வம் புரிந்தவங்க நிச்சயம் எங்காவது ஒரு இடத்துல மறைந்து வாழ்வாங்க. பாட்ட சாவுல பாண்டவர்ன்றாரு. நானு இருக்கிறத சொன்னேன். இவன் என்ன பண்ற என்னை கேவலமா பேச ஒரு சம்பந்தி கூட சொல்ல ஒரு மாமாச்சானு மதிக்கல அதனால அவன் வேணுமா இல்ல நான் வேணுமா? நான் இந்த சபையில இருக்க மாட்டேன். இவனு பேசுதான் எனக்கு வேத வாக்கு. நான் உன்னையவே நம்பிடுங்க. நானு உன்னை கடைசி வருது கரையேத்துவேன். கரைசாக்காதல போக மாட்டேன் பாரு. அதுக்கு ஏன் தாடி எங்க மாமனை அடிச்சுனா உடம்பு தோல் உங்ககிட்ட காது. இந்த கிழவன் பேச நான் கேட்க மாட்டோம். மாமன் பேசா நான் கேட்குவோம். இந்த கிழவனே அப்படியே விட்டு குடுக்க தள்ளு பாட்டோம். சரி ஒண்ணு பாத்து நான் பாட்டு கொடுக்குறேன் பாரு. மகாராஜா மந்திரியாரே, உங்கள் பேரப்பிள்ளை சொல்கிறான். என் பேரப்பிள்ளை ஆகிய துரியோதனன் சொல்றான். எப்படி தெரியுமா? என்னடா இந்த கிழவன் பேசிக்கினாரு கேட்காது. இந்த சபையை மாமதன் முக்கியம், கிழவன் முக்கியம் கிடையாது. சபையோடு தள்ளுன்றாரு. பண்ண முடியுமா? அடே துரியோதனா, இந்த அஷ்டமான் சனியனுடைய வார்த்தையை கேட்டு அழிய போகக்கூடியவன் நீ ஒருவனே. பாண்டவர்கள் தெய்வம்சம் புரிந்தவர்கள். பாண்டவர்களுக்கு அழிவென்பது கிடையாது. பாண்டவர்கள் எங்கேயோ நிச்சயம் மறைந்து வாழ்வாங்க. ஒரு நாளைக்கு பாண்டவர் வெளிப்படுவாங்க, உன் உயிரை எடுப்பாங்க. இருந்தாலும் இப்பேற்பட்ட பெருத்த ராஜசபையிலே 886 ஆயுள் படைத்த தாத்தாவாகிய பீஷ்மர் என்றும் பாராமல் இந்த சபை விட்டு தள்ளடா என்று சொல்லிட்டேடா. டேய் என்னடா இது நியாயம்? அடே துரியோதனா, அட எந்தன சபையை விட்டு ஏது என்று சொல்வது என்ன நியாயம்? இது நியாயம். இப்பேற்பட்ட 886 ஆயுள் படைத்த காங்கையன் என்று சொல்லக்கூடிய தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரிய மந்திரியை விடுத்து சபையை விட்டு தள்ளடா என்று சொல்லிவிட்டாயே. கமண்டால சொல்லுங்கிறான். கையில் தள்ளா அவனே பிடிச்சிக்கிற சனியா அவனே பிடிச்சுக்கோ. நீ கல்யாணம் பண்ணவனா, கொண்டாடி காட்டினவனா, இல்ல ஒரு புளியங்குட்டியை பத்தவனா? நீ உனக்கு இந்த நாட்டை பத்தி தெரியுமா, அறியுமா? நான் கல்யாணம் பண்ணாதுக்கு தாண்டா இந்த நாட்டுக்கு நீ அரசான. நான் கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணா நாயா பிறக்கலாம். நீ எக்கேடு கட்டி எங்க போய் பிறந்து எந்த பிச்சைக்காரனுக்கு பிறந்துப்பியா? அடே துரியோதனா, இப்பேற்பட்ட தாத்தாவை மதிப்பில்லாமல் இந்த சபையை விட்டு தள்ள சொல்லிக்கிறீர்கள். சொல்லு. நீ எதையே பெரிதாக நினைத்து நீ மார்த்தட்டி கொண்டிருக்கிறாய் தெரியுமா? இந்த கர்ணன் ஜகனி கூடி கௌரவர் குலமாத எங்க இருக்க எதை வைத்துக் கொண்டு மார்த்தட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நண்பனாகிய அங்கு தேசத்தை ஆளக்கூடிய தான கர்ணனுடைய கரத்திலே அஸ்வசேன என்று சொல்லக்கூடிய நாகாஸ்திரம் உள்ளது. நாகபானத்தை விட்டு பாண்டவர்கள் கூண்டோடு அறுத்தரலாம். இப்படி ஒரு எண்ணம் உனக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த அஷ்டமான் சனியோட வார்த்தை உனக்கு ஒரு பெருசு. துரியோதனா, இந்த கர்ணனையும் இந்த ஜகனியும் நீ நம்பியதே உண்டானால் நீ கிடைச்சா நீ என்ன ஆக போற? என்ன அல்லல் பட்டாளைய போற மன்னா துரியபு பக்கேலம் கர்ணனையும் ஜகனியுமே நீ பெரிதாக நினைத்து கொண்டிருந்ததே உண்டானால் நிச்சயம் மடியக்கூடியவன் நீ ஒருவனே. பாண்டவர் மடிவது கிடையாது. பாண்டவர் எங்கேயாவது மறைந்து வாழ்வார். என் பேரப்பிள்ளையாகிய பாண்டவர் ஒரு நாள் வெளிப்படுவாங்க. நிச்சயம் அவர்கள் வைத்த சபதப்படி உன்னை மடிக்க தான் போறாங்க.
சாக கூடியவங்க நீங்க 2 ஆளு தான். எத்தனை சொன்னாலும் என் சித்தத்தை கேட்காது. டடாய் எங்க மாமன் பேசிதான் வேதம். நீ என்னுடைய வார்த்தையை வைக்கலாம் கேட்டோம். டேடியா நான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, நல்லவன கடையாலும் சொல்லாம போனோம். இவன் தள்ளித்தான் நான் போனன்றது எனக்கு அவசியம் கிடையாது. டடாய் எக்கேடு கட்டினா போட்டோம். ஆனா மாளக்கூடியவன் மடியக்கூடியவங்க இவங்க 2 ஆளு தான். என் பேரப்பள்ளியாகிய பாண்டவர்களுக்கு நிச்சயம் மரணம் என்பதே கிடையாது. வாடா போலாம். நான் போறேன். கங்கைக்கு அவங்க அம்மா தண்ணி இப்படி தண்ணி பள்ளம் போற பக்கம் தான் பாண்டவர் மேல பாசம். தண்ணி சாயர் பக்கம் மாறி இவன் அம்மா வந்து சாக்கடியும் சேர்த்துக்கிறான், நல்ல தண்ணியும் சேர்த்துக்கிறான், நாலு சூத்து கலவந்தும் சேர்த்துக்கிறான், நல்ல சூத்து கலவந்தும் சேர்த்துக்கிறான், எல்லா தண்ணியும் சேர்த்துக்கிறான். வாயா போட்டோம் அந்த மாதிரி இவன். ஆனா மாமா என்னதான் நீ சொல்ற பாண்டவர் செத்து போயிட்டாங்க, தாத்தா சாவுலன்னு சொல்றாரு. என்ன சொல்லுது? மாடு ஆடு மேசவும் மந்த காட காத்தவும் மாமிய புறங்கால பிடிச்சவன் மடைய இந்த கேவடி ஆமா அவனுக்கு ஏப்பா கோவம் வருது, கண்டார் ஒளி விடுதுங்க. எறும்பு கடிக்குதா? எறும்பு கால் விட்டியா? எறும்பு குதில் நம்ம சொல்ல எங்கும் மேலே நானு பேசுறது எங்க சினிமாமனாரே பேசுறேன். வாங்க வா. எங்க சின்னமாமனாரே நான் பேசுறேன். மாடு ஆடு மேசுவான், மந்த காவல் காத்தவன், மாமிய புறங்கால பிடிச்சவன், குரம ஜாதியில் பிறந்தவன், இடையம் மடையான். அப்படியே கேட்டா முடியாடா பாவது. நானும் அதான் தெரியல. நீ அந்த வீட்டுக்காரனா பக்கத்து வீட்டுக்காரனா நினைச்சது நான் தேடி பாக்கிறேன். அதனால ஆமா தண்ணி ஊத்திரு. இந்த மண்ணுக்கு அவங்க மேல தண்ணி ஊத்தினா நல்லா இருக்கும். அப்படி மாமா இந்த யாதவ மாமா ஏதோ சதி செய்தாலும் அதனால நான் என்ன பண்ணணும், இப்ப காணக்கு போகணும். காட்டுல போய் மாமா சொல்றதும் கேட்க முடியாது. காட்டா வந்து சொல்றோம். ஆமா கனால் பாப்பதான் போய் காதா கேட்பதான் போய் தீர விசாரிக்கணும். அதனால நாம காட்டுக்கு சென்று 8வது வனத்துல இவங்க கட்டாயம் மாண்டு போயிட்டாங்களா உயிரோட இருக்கிறாங்களான்னு பாத்துடணும். பாக்கணும்னா மனைவி மாறி அழைச்சி சொல்லிட்டு போயிடணும். சீக்கிரம் போய் கொண்டு
தண்ணி தண்ணி
வேணுமா இல்ல வேணா அது தூடுக்குறான் இது வேணுமா இல்ல ஹாய் ஏய் பாப்பா பொம்பளைய மதிக்க வேண்டும் முறைப்படி சொல்லாது பொம்பளைய மதிக்க வேண்டும் முறைப்படி நீ போகாத என போனா செருப்படி உனக்கு செருப்படி ராஜாவுடா ராஜா எப்படி நீ சலகியப்பா என் தம்பி பாவக்காரம் சும்மா துணியா பிடிச்சி என்ன கிடங்க நீ ஆம்பளையா கை கூட பாக்கு கை கூட அந்த கை குடி கருமந்தத்தை இந்த கையை குடுப்பேன் நானு அந்த கை குடி ஏன் அது பாக்கு வச்சு பார்ப்பேன் மாதிரி இன்னும் என்ன பத்தி தெரியாது நான் கூட பரவாயில்ல என் தம்பி கோவம் வச்சுக்கோ எப்பேற்பட்டாலும் தெரியுமா சரியான கோப்பல அவரு நான் இல்ல என் தம்பி கடப்பா முடிச்சான் பேரு உனக்கே மீசை பிடிக்குது உன் தம்பிக்கு பிடிக்கும் மீசை பாக்குறியா வேணாப்பா இல்ல உன்னை பார்த்த உடனே பார்த்த உடனே எப்படி தெரியுமா ராஜா அடி ஏப்பா அந்த கட்டமர வச்சு எடுக்காத அந்த கட்டமர வச்சு அது மாதிரி சுத்தி வைக்கடா அடி மம்பளா நிக்கற கண்ணமா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா எவரை கட்டி உன் சம்ம யாரு தெரியுமா யாருன்னு கேளு எங்க அப்பனை கட்டிக்க சம்மதம்மா எங்க அப்பனை கட்டிக்க சம்மதம்மா அண்ணனை கட்டிக்க சம்மதம்மா நான் என்ன சொன்னிக்கிறேன் உனக்கு யார் மேல ஆசைக்கு தான் கட்டி சொன்னிக்கிறேன் எங்க அப்பனி கட்டிக்கிறியா இல்லை எங்க அண்ணன் கட்டிக்கிறியா எங்க தம்பி கட்டிக்கிறியா எங்க மாமாங்கிற மாமா மதக்காரன் அவரு கட்டிக்கிறியா யாருமே ஆசை அப்போ இந்த மூஞ்சே பிடிக்குது இவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் பிடிப்பாங்க யாரியாவா யானை மூஞ்ச விட்டுரு எங்க அப்பா மூஞ்ச பாக்குறீங்க வாரி மூஞ்சி போட்டவையா உங்க அப்பனுக்கு புடவை சோற ஒரு தலை மூஞ்சி நல்லா கிடாது காமலம் மூஞ்சாதா மூஞ்சினா அழகாக்கணும் எப்படி மூஞ்சினா அழகு வேண்டாம் பாத்தியா ஆள் ரெடி பண்ணி வச்சுக்கிறியா யார் யாது சாண்டை யார் யாது எங்க அம்மாடா கூ எவ்வளோ பையா எங்க அம்மாவை பத்தி தெரியாது உனக்கு இல்ல அம்மா கிட்ட கூட்டு போய் காசு வாங்கினேன்னு கேட்டாங்க 2 கைக்கு 3 எடுத்துட்டாலும் வச்சுக்கோ என்னன்னா தோட்ட பத்தே அப்புறம் மக்காரி அப்புறம் அதெல்லாம் எடுத்த செருப்பே முட்டிக்கு முட்டி கட்டி போட செருப்பே பையா அறா வாப்பா நோட்டு வருது அப்பா இங்க பாரு அக்கால் பூரா அங்கேயே கொடுக்க வாங்கி வாடி நீ எல்லாம் ஆம்பளை வேஸ்ட்
பொம்னாடிக்கு பூரா ஓட்டு போடுறாங்க. ஏய் இதெல்லாம் எங்க இனம்டா? ஆ எங்க இனம்? ஆ அவன் பூரா பந்தம் தான். ஆம்பளைங்களுக்கு பூரா பந்தம். பூரா பொம்மை பாத்தியாப்பா இவ்வளோ நேரம் அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஆடுறா நான் தூங்குனாங்க. ஆனால் உடிச்சுடிக்கு மானெல்லாம் உட்காந்துரு. மோசமாக கிராமில் வந்து 100 ரூபா கோத்து உட்காந்து பேசணும். அவங்க அம்மா கூத்தாங்க 1 ரூபாய் 20 ரூபாய் வாஜரிக்கிட்டு கொடுப்பாரு. எனக்கு வந்து கோக்கணும். அப்பதான் நம்ம கெப்பாசிட்டி கொடுப்பாரு. யாரியாவா யாடி ஆம்பளைங்கிட்டு போயிருக்கிறப்பா வாடி பாடி வாடி. ரெண்டு பேரும் ஒன்னா வச்சுங்களா? ரெண்டு பேரும் ஒன்னா வச்சுங்களா? ஒன்னா படிச்சவங்கடா. உள்ள ஆமா. இல்ல உனக்கு யாரு மேல ஆசை? யாரை கட்டிக்க சம்மதம்? எனக்கு ஆசை ஆசைதான். ஆனா மூஞ்ச பார்த்தா உங்க வம்சமே அப்படிதான் இருக்க மாட்டேங்குது. ஒண்ணு கூட அழகா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. பாரு என்னைய விட்டு அப்படி விட்டுரு. என் மாமா ஒருத்தங்க பாக்குறேன். யாரு மாமா? ஆடி பாரு ஆளு அப்படி ஹைட் வெயிட் அவரு ஒண்ணு நிக்க வச்சு அடிக்கிறா அப்படி, ஒண்ணு படுக்க வச்சு அடிக்குவா அப்படி, உன்னை சாயிச்சு வச்சு அடிக்குவாரு. யாரு? அவரை காஞ்சி கட்டியதான் அடிக்க முடியும் கண்ணே. இந்த மாதிரி பச்சை கட்டி அடிக்க முடியாது. அப்ப அந்த ஆளு உங்களுக்கு செட் ஆகல. என் மச்ச ஒரு ஆளுங்க பாக்குறேன். அறுத்து போட்டா 2 ஊர் கறி ஆகும். சரி கண்ணாத்துப்பட்டி நவப்பரம்பட்டி ஆளு பாதி சரி பாதி வெட்டினா கூட 2 நாள் திட்டலாம். எதுக்கு அது ஆகாது. சரி இது வான விட்டுரு. இன்னொரு ஆளுக்கு பாக்குறேன். யாரு சொல்லு? என் தம்பி ஒரு ஆளுக்குறாரு. ஆமா சப்போர்ட் எப்படி நெஞ்சில அப்படி இருந்தாலும் கொண்டாட்டி இருக்கிறாளா எங்க போலீஸ் வராங்க? போலீஸ் வருதுடா பின்னால. அப்படி இருந்தாலும் ராஜா இந்த தெய்வம் போன்ற சொல்லு நீ சொல்லுமா, நீ வர்றது அவங்க புரியல. அவங்க கொண்டாட்டி இருக்கிறாளா இல்லையான்னு கேக்குறேன், ஆசைப்பட்டு கேக்குறேன். ஆனா சத்தியமா உனக்கு பொண்டாட்டிக்க மாட்டா. எனக்கு 100க்கு 100 தெளிவா தெரியுது. ஒரு பொம்பளை வந்து உங்ககிட்ட வாழ்றேன்னா ரொம்ப அதிசயம். சரி என்ன உங்க ஆசை? எனக்கு கல்யாண ஆசை தான் கேக்குறேன். எனக்கு ஒரு ஆசை மேல. என்ன ஆசை? அம்படியா இருக்கிறானா ராஜா முன்னாடிக்குனால தாங்க முடியாது. என்ன அடிக்க விடுற? உனக்கு ஆம்படி இருக்கிறானா இல்லையா? அவசப்பட்டு கேக்குறேன். உனக்கு ஆம்படி இல்ல விட்டா பாரு மினி பூ கொடுத்தாதான் உனக்கு பூ. இந்த ஆள் தான் அவரை விட்டு அடிப்பேன். எங்க ஆம்பியானை பத்தி நீ கேட்டனா இங்க கம்மாட்ட ஓடி போயிருவ வீட்டுக்கு. ஆமா எப்ப சாதா ஆள் கிடையாது. அப்ப இந்த ஆளும் கண்ணு இந்த தெய்வம் போன்ற திருச்சபை ராஜா சபை நாடு வருகிற போது யாரும் இந்த ஊரம்மா எதாட்டுக்கு சேர்ந்தவ எதுக்காக வந்த
கேக்குமா? நீ யார் அம்மா? யாரம்மா? எந்த ஊரம்மா? ஊரம்மா. எங்க இருந்து வந்திருக்கிற? வந்திருக்கிற. யார பார்க்க வந்த? பார்க்க வந்த. பாருங்க பார்க்க வந்தியா? பார்க்க வந்தியா? அந்த ஆளுக்கு உங்களுக்கு கேட்க வந்தியா? கேட்க வந்தியா? அந்த ஆளை மட்டும் ஓ. ஏய், அந்த ஆளை மட்டும் பார்க்க வந்தியா? சொல்றவா. வாய் அறுக்கா போத்த அந்த நாகப்பாம்பு புடுங்க இல்ல லாரி பஸ் அடிச்சு சாக நல்ல பாம்பு கொத்த நல்லா இருப்பியா? நல்ல பாம்பு என்ன பாம்பேமா? உனக்கு மஞ்சா பூசுமா, நாலாள் மேல தூக்குமா. நல்ல பாம்பு மண்ணில பாம்பு தானே? ஆமா, அது நல்ல பாம்புலாம் மண்ணில அந்த பாம்பு தான். கொண்ட வாய் முட்டு பையா. நான் ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு சொல்றேன். என்ன நீ சொன்ன? என்ன டீ சொன்னியா? என்ன அங்க பாரு. ஏய் ஏய் நாட்டுக்கு நாடு மற்ற நாட்டுக்கு ஒப்பாகிய உள்ளூர் தளத்திலே வாழ்ந்து வளம் கண்ட ஆரோக்கிய அன்பராக வைத்த அம்மாசி ஐயா கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை. அதே காலம் சென்ற சின்னசாமி கவுண்டர் பேர்ல ஒரு காஞ்சம் கொடுக்க மாண்டு வன்மையிழந்த சின்னசாமி ஐயாவோ அதே அம்மாசி கஷ்ட பயத்து கொடுத்து வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடக்கி அது மட்டும் இல்ல முருகேசன் கொடுக்குறது. ஆமா ஆமா சின்னசாமி அதே ஆரோக்கிய அன்பராக வைத்த முருகேசன் ஐயா கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை. அதே காலம் சென்ற சின்னசாமி கவுண்டர் பேர்ல ஒரு காஞ்சம் கொடுக்க மாண்டு வன்மையிழந்த சின்னசாமி அவர்களோ அதே முருகேசன் கஷ்ட பயத்து கொடுத்து வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடக்கியது. உங்க பேர் என்ன? ஆரோக்கிய அன்பராக வாய்த்த சுப்பிரமணிய ஐயா கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை. அதே செத்து சௌந்தரி ஆண்டு வைகுந்த 4ஆம் பதிவுக்கு மோசமாகிய தன் மாமாவாகிய சின்னசாமி கவுண்டர் பேர்ல ஒரு காரணம் கொடுக்க அதே சின்னசாமி ஐயாவோ அன்னவர் கஷ்ட வாய்த்து கொடுத்து வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடக்கியது. இந்த அவனி பவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டையும் மண்டரக்கூடியவர் யாரு? துரியோதன மன்னர். அவருடைய மனைவி என் பேர் பான்மதி. நீதான் பான்குத்தியா? இல்ல அந்த அந்த பையன் பொண்டாட்டி. நீ எந்த பையன் பொண்டாட்டி சொன்னி? 56 நாட்டு ஆண்டு. சாதாரணமா எங்க வீட்டுக்காரரை பத்தி அந்த பையன்ற. ஏய் டெல்லி இல்ல துரியோதன பொண்டாட்டியா? இன்னைக்கு டெல்லிக்கு யாரா? அவன் என்கிட்ட அடிச்சு அடியில என்ன எப்படி மூத்த ஊத்துமான்னு தெரியும். எங்க வீட்டுக்காரரா? என்னடா பின்ன நான் அடிச்சு அடியில இந்த வண்டியாரு கோன் மூத்த ஊத்தும் போது பாரு அந்த மாதிரி போன தேவடியம் பார்க்கலாம். இந்த 56 நாடு அவரை பார்த்து நடுங்குது. அவர் சொன்ன மாதிரி தான் கேக்குது. அவர் போட்டதே சட்டம். அப்பேற்பட்ட ஆளு உனக்கிட்ட அடி வாங்கிக்கிறார். நான் அடிச்சு அடியில நான் அடிச்சு அடியில இந்த மாட்டு வண்டிக்கு பாரு ஏகப்பட்ட கரும்புலோட எல்லாம் எங்க கட்டுவாங்க. அது ஏர் மேடு ஏர் மாட்டா இருக்கும் போது அதை அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோண மூத்த ஊத்துன்னு போகும். அந்த மாதிரி ஊத்தி தேடி வீட்டுக்காரு இது ஒரே ஒரு செகண்ட் அப்படியே இங்க பொறுக்கண்ண அப்பேற்பட்ட உங்ககிட்ட அடி பண்ணுகிறான்னா அவர்கிட்ட பழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே வார்த்தை உண்மையா போய் தெரிஞ்சு செய்யணும். செஞ்சாலும் அது தெரியாது செய்ய தவறாயிரும். அத ஒரு வார்த்தை இந்த பையன் ஆளுக்கார பையன் அடி வாங்கிக்கிறியா? உண்மையா போய் கேட்கலாம் தான் போறேன். அடி வாங்கா முன்னால தப்பு தப்பா பேச வீட்டுக்கார பத்தி என்ன ஆச்சு அப்படி எனக்கு மூத்திர கோருக்கு வழியா வந்துச்சு. அப்படி 56 நாட்டுக்கும் அரசாக விளங்கக்கூடியவரே அவருடைய மனைவி பான்மதி. ஆமா ஏதோ ஒரு வீதி அது மட்டும் கிடையாது. எனக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு?
அவங்க எத்தனை பேரு? எத்தனை பேருமா? 99 பேரு. அவரோட பிறந்தது. அண்ணன் தம்பி மட்டும். அவ ஒரே ஒரு தங்கச்சி வச்சுக்கிறா. பிரிச்சடை. அவளோட பிச்சதை 101. சரியா 100. அதோ சரி 101 வருது கணக்கு. அட்ட எண்ணி பாத்துக்கிட்டீங்களா? எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டா? ஒரு என்ன எத்தட்ட பாரு. நான் உனக்கிட்ட வந்து அதே மாதிரி அப்படி இப்ப வந்துற மாதிரி. அப்படி எங்களுக்கு பெரிய வீடு பையா, எல்லாமே எங்களுக்கு பெருசு இல்லையா? உண்டு கூட பேசுதான். அப்படி நாங்க 100 பேர் தேவிமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை செய்யாம சீர சிறப்புடனே எப்படி சந்தோஷமா வாழ்ந்து வரங்க. ஒரே மாதிரி ஒரே மாதிரி. இந்த குறியாடு இல்ல குறியாடு ஆகப்பட்டதுக்கும் இங்க பாரு, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் தட்ட மாட்டேங்க. அப்படி நீ சொன்னா யாருக்காக நான் பெரிய முதல்ல இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தபடினால எங்க மாமியா பார்த்து பெருமையா பெருந்துருவா உனக்கு விளக்கு முன்னாடி வந்துச்சு. ஆமா, உனக்கு விளக்கு வச்சு வேணா பக்கு பத்துக்குச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் விளக்கம். அதனால இங்க பாரு, எங்க மாமியா பார்த்து பெருமையா வச்ச பேர் எனக்கு பெருந்துருவா. முத வந்த மருமக. ஆமா, வந்து பெரிய மருமக. பெரிய வீட்டுக்கு வந்தபடினால பெரிய தருவா. அதனால அப்படி பெருந்துருவா அப்படின்னு பேரு இருந்தாலும் ஏழ்றீங்க. அப்படி ஆனா உன் சுனிக்க நம்ம சொல்ல லங்கா லகாமா என்ன அடிச்சா மட்டும் இல்ல எதுவுமே சூட் சொன்னே கேட்டு எங்க அண்ணன் டச் போடுவாடி. ஆனா ஒண்ணு சூப்பரா இருக்கு. இப்படி உழுது போய் பார்த்து நான் கூட விளக்க வச்சு பார்த்தா போதும். ஒண்ணு தானே ஃபுட்பால் பிடிச்சு பார்க்க ஆகப்பட்டிருக்குது. இல்ல பையா காட்சி பிடிக்கிறது பாரு, எங்க அண்ணன் தங்கச்சி உள்ள வர்றாரு அப்படின்னு அப்படி கெட்டியா பிடிக்கலாம்னு நினைக்கல, கெட்டியா இப்படி பிடிக்கிறாரு. அண்ணன் பிடிக்கிற இடத்த இது அதை பார்த்தா அப்படி இப்படி எல்லாம் பெருந்துருவான்னு சொன்னேன் கண்ணே. இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என்ன காரணம் என்ன சொல்றேன்? பாத்தியா, நாட்டுக்கு நாடு மகாநாடு, மற்ற நாடு சிறப்பற்று வைக்கி உள்ளூர் தரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அருமை அண்ணராய் உயரக்கூடிய முருகன் கொடுக்கிற சூழல் வேண்டாம். காலம் சென்ற ஐயாவாய சின்னசாமி கவுண்டர் மேல் கொடுக்க சின்னசாமி கவுண்டர் மறுபடியும் அந்த முருகன் அண்ணார் வீட்டிலே வந்து குழந்தையாக அவர் வீட்டிலாவது அவர் பேரப்பிள்ளை வயிற்றிலாவது பிறக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் கொடுக்கக்கூடிய 50 ரூபாய் நாடகம். இது அருமை அண்ணாராக வரக்கூடிய கிருஷ்ணர் அண்ணார் கொடுத்திருக்கிறார். கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். இப்படி 10 பேர் கொடுத்தா நம்மளுக்கு ஏதாவது டீ செலவு கூட. இப்படி அண்ணாராகிய கிருஷ்ணன் கொடுத்திருக்கிறார். அதாவது சின்னசாமி சிவபதி 4ஆவது கர்ணனை போல மோட்சமாயிருக்கிறார். பாரத்திலே கர்ணனுக்கு மோட்சம், ராமாயணத்திலே வாலிக்கு மோட்சம். அப்படி சின்னசாமி சொர்க்கம் சேர வேண்டும் என்று நம்ம கிருஷ்ணனார் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய பணம் நாடகம் மன்றம். அப்படி ஏதோ காரணமாக மன்னவர் உத்தரவு என் தங்கச்சிக்கிறா பாரு. நான் கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாப்பேன். அப்படி கிடையாது. எட்ரா சூரிய அப்படி ஒரு மோசமான ஆளவ பார்த்து நடந்துக்கா நான் சொன்ன சீக்கிரமா கூட்டிட்டு வா. தெரியுதா?